Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ப்ராடக்ட் அதாவது சர்வீஸ் பத்தின ரிவ்யூஸ் தான் டீடைலா அவங்களுடைய Play Store description and official வெப்சைட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இதல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ பர்சனல் லோன் ரிலேட்டடா இங்க ரொம்ப டீடைலான இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படினாலும் அந்த இடத்துல பர்சனல் லோன் சம்பந்தமான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனால நீங்க ஃபைனான்சியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2015ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ தற்போதைய சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காவே RBI ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல ஒரு பேங்க்ல இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன சர்வீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த சர்வீஸ்ல அனைத்து விதமான சர்வீஸ் அப்படிங்கறதுமே கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரெகுலரான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். இன் கேஸ் தெரியல அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோல நாம இத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க வழங்கக்கூடிய அனைத்து விதமான சர்வீஸ் பத்தின ஷார்ட்டா இருக்கக்கூடிய மேஜரான ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆரம்பத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம தனித்தனியா என்னென்ன ஃபீச்சர் இதுல இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். அந்த விதத்துல இதுல எந்த ஒரு பேப்பர் வர்க்கும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டன்ட்டா சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சேம் டைம் இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா இதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்களோ உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெய்லியுமே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிரும். சோ இத வந்து இவங்க ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் RBI னுடைய ரெப்போ ரேட் படி என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுல 100% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் இந்த பர்టిక్యులர் பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணனும் அப்படினா எந்த ஒரு டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறதுமே வச்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சோ நீங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க அப்படினா அதுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றதாவும் தெளிவா சொல்லிருக்காங்க. இப்போ இரண்டாவதா இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினா இதுல நீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கு 7.75% per annum இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதா இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பொறுத்தவரையிலும் ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். சோ இது எக்ஸாக்ட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது தான் அத பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே சமயத்துல கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. தென் உங்களுக்கு எப்போ இந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணனும் அப்படினாலும் ஈஸியாவே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இத தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இவங்க DICGC ல ரெஜிஸ்டர் அதாவது இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுனால up to 5 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட்க்கு கேரண்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதாவது இன் கேஸ் இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சர்ல மேபி டிவேலாக போகுது அப்படினா கூட உங்களுக்கு 5 lakhs அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைச்சிரும். சோ இதுல இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறதுனால அத தான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. சோ up to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு FD ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் சேஃப்டி அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கறத இவங்க சொல்லிருக்காங்க. இத தவிர்த்து இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல UPI கிரெடிட் கார்டு அப்படிங்கறதும் கொடுக்கறாங்க. அந்த விதத்துல இந்த UPI கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க எங்க பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாலுமே 3% கேஷ்பேக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க above 2000 அப்படிங்கிறது எங்க பேமெண்ட் பண்ணாலுமே அந்த பேமெண்ட்டை 3 EMI கன்வெர்ட் பண்ணி ஈஸியா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இத பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கு. இதுக்கு அடுத்து மூணாவதா இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் கிடையாது, ஆனுவல் ரினிவல் ஃபீஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. சோ இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதை தவிர்த்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாவே டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஜீரோ ஹேசல்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. இப்போ கிரெடிட் கார்டுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுல இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் வித்தின் மினிட்ஸ்ல எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 100 rupeesல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் flexible EMI tenure கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இந்த லோன்ல எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. செக் பண்றத பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்லயே நீங்க அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கறத செக் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இத தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. ஓகே गाइस, இத தவிர்த்து இதல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படினு பார்க்க நீங்க UPI பேமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படினா வித்தின்
மினிட்ஸில் நடந்துரும். தென் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும். ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வெப்சைட் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. பட் வெப்சைட்லையும் புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஹைலைட்டாக பார்த்தோமோ அதே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வெப்சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் ஆன்லைனில் இப்போ ரீசென்ட் டைமில் தான் ஓப்பன் பண்ணேன். அந்த விதத்தில் நான் வந்து ஒரு 1000 rupees அப்படிங்கிறது ஒரு 2 days முன்னாடி தான் இதில் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 157 rupees அப்படிங்கிறது டெபாசிட்ல இருந்துச்சு. இந்த அமௌண்ட் விட்ராவல் பண்ணுறதா இருந்தால் எப்போ வேணாலும் விட்ராவல் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஆரம்பத்திலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 7.75% per annum வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எப்போ வேணாலும் விட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் விட்ராவல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ரெண்டாவது ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மூணாவது ஆப்ஷனா யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நாலாவது ஆப்ஷனா வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதில் வெல்கம் ரிவார்ட்ஸா 250 கிடைக்கும். கேஷ்பேக் வந்து நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணாலுமே 3% கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. அதுக்கும் கீழே லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 5 lakh வரையிலும் நீங்க லோனுக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நமக்கு எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுவரையிலும் நமக்கு 0.78 பைசா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. அந்த விதத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் 1000 rupees அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 1000 rupees அமௌண்ட்க்கு டெய்லியும் நமக்கு 0.14 பைசா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டா கிரெடிட் ஆகிருக்கு. அப்போ கால்குலேட் பண்ணிக்கங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு பதிலாக நம்ம ஒரு 10,000 டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 1.4 பைசா அதாவது 1 ரூபாயும் 40 பைசாவும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுவே 1 lakh நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படிங்கிற பட்சத்தில் 14 ரூபாய் அப்படிங்கிறது டெய்லி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே கேஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸை பற்றி இன்டெப்த்தான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு பெரிய வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.